முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட தடவாள பொருட்களை கேரள வனத்துறை தடுத்து நிறுத்தியது. இதை கண்டித்து தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் குமளியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். லோயர் கேம்ப் பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ரோடு மறியல் செய்தனர். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். மறியலை கைவிட்டு பென்னி குயிக் மணி மண்டபம் முன்பு காத்திருப்பு போராட்டம் செய்தனர். விவசாயிகளிடம் தேனி கலெக்டர் மற்றும் SP பேச்சுவார்த்தை நடத்தினர். 2021 வரையிலும் கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்வதற்கான கடிதத்தை வனத்துறைக்கு கொடுத்துவிட்டு வனத்துறை ஒப்புதலோடு கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது. 2021க்கு பிறகு வனத்துறை என்னிடம் அதற்கான அதிகாரம் இல்லை, எனக்கு கொடுக்கக்கூடிய கடிதத்தை கேரள அரசினுடைய சிறு நீர்ப்பாசனத்துறைக்கு அனுப்பி வைத்து அவர்கள் ஒப்புதல் கொடுத்தால்தான் அனுமதிக்க முடியும் என்று புறக்கணித்ததால் 2023 முதல் கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்லவில்லை. இந்த நிலையில் மே மாசம் கொடுத்த கடிதத்தை வனத்துறை சிறு நீர்ப்பாசனத்துறைக்கு கொடுத்து விட்டதாகவும் அதற்கான மதிப்பீடுகள் உரிய அட்டவணையோடு அதை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான அனுமதியை கேரள நீர்ப்பாசனத்துறை இதுவரையிலும் வழங்கவில்லை என்பதால் கொண்டு சென்ற கட்டுமான பொருட்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது அணைக்கு ஏற்பட்டிருக்கிற பேராபத்தாகும். எனவே அணைக்கு பொறியாளர்கள் நினைக்கும் நேரத்தில் கொண்டு சென்று பராமரிக்க வேண்டும் என்பது நீதி. இல்லை என்றால் அந்த அணைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். எனவே கேரள அரசு அணையை உடைக்க வேண்டும், தமிழ்நாடு பராமரிக்கவில்லை, அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கான உள்நோக்கத்தோடு செயல்படுகிறதா, இல்லை அணையை உடைப்பதற்கு பராமரிக்காமல் இருந்தால் அணை உடைந்துவிடும் என்று கேரளம் எதிர்பார்க்கிறதா? இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த முதலமைச்சரை கண்டிக்க வேண்டும். இல்லையே நீதிமன்றத்தில் கேரள அரசின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவேன் என்பதை பகிரங்கமாக முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும். அவர் மௌனம் காப்பதால் இரு மாநில விவசாயிகள் போதிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது ஏதோ அரசியல் ரீதியாக இந்த அணை பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களை விவசாயிகளை கோபத்துக்கு ஆட்படுத்தி இருக்கிறது என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும். தவறான தகவல்கள் காவல்துறையால் முன்வைக்கப்படுகிறது. நீர்ப்பாசனத்துறை காவல்துறை அனுமதி இல்லாமல் கட்டுமான பொருட்களை கொண்டு சென்றதால் பிரச்சனை வந்து விட்டது என்று சொல்கிறார் ஒரு ADSP வினோஜ். இது தவறானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது, கேரள அரசுக்கு ஆதரவான கருத்தாக இது அமைந்துவிடும்.